ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடந்த 2 வாரத்துக்கு மேலே ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்து தனம் மூர்த்தியோட கண்ணை இப்போ யாருக்கு வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனையில் இருக்காங்க. அதுக்காக பார்த்தா சாமிக்கிட்டையும் வேண்டிக்கிட்டாங்க, அந்த கண்ணு யாருக்கு வச்சிருக்கியோ அவங்கள நீ எனக்கு காட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ தனம் இப்போ அதாவது நிலா பாப்பா கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நிலா பாப்பாவுக்கு தான் அந்த கண்ணு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் இவங்களுக்கு தெரியாது, நமக்கெல்லாம் தெரியும் அந்த கண்ணு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தா லாஸ்ட்டாக கதிருக்கு அந்த கையில் அதாவது சாலினியை காப்பாற்றினாங்கல்ல, சௌந்தர்யாவை காப்பாற்றும் போது கையில் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்க, வந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டில் ஆட்டோ ஓட்டினாங்க. அப்புறம் நிலா பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. கட்டட வேலையை அப்படியே ஆரம்பித்தாங்க. மேஸ்திரியை ஒழுங்காக கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொர்ணவதி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2-3 வாரமாகவே ஒரு மாதிரி எமோஷனலாக போணுச்சு. அடுத்து நிலா பாப்பாவுக்கு கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா விளையாடும்போது கண்ணில் மண் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் சொட்டு மருந்து போடுறதுக்கு இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. நைட்டெல்லாம் முழிச்சு சொட்டு மருந்து போட்டாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சொர்ணவதி சொன்ன மாதிரி கட்டடத்தை ஒழுங்காக கட்டலைங்கிற விஷயம் தனத்துக்கு டவுட் வந்துச்சு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல, அவங்க கூட அக்கா மாரியக்கா, அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க பார்த்தோன்னா பாண்டிங்கிறவங்களை இப்போ மேஸ்திரியாக போட்டாங்க. அவர் நேற்றே ஆரம்பிச்சிட்டாரு, அடித்து பறக்க விட்டுட்டு கடைசியில் மேஸ்திரியை அலற விட்டுட்டாரு. கடைசியில் பார்த்தா கட்டடத்தெல்லாம் ஃபுல்லாக இடிச்சிட்டு புதுசாக தான் கட்டணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு நிறுத்திட்டாங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்க்கும்போது இப்போ அந்த விஷயத்தை பேசும்போது எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஒரு கட்டத்தில் தனம் இந்த கட்டடம் காலகாலத்துக்கு இருக்கணும், பேரன் பேத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு இருக்கணும், அதனால் இடிச்சிட்டு கட்டலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையாலே இடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் செஞ்சு அவங்க இடித்து கட்டுறாங்க அப்படிங்கிறலாம் அது ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும். தனம் அதெல்லாம் இடித்து கட்டி இந்த விஷயம்லாம் செஞ்சது சொர்ணவதி தான் அப்படின்னு சொல்லி ருக்கு, அதாவது மூர்த்தியோட அம்மா ரொம்ப கோவத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பொறுப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாண்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த மேஸ்திரி இருக்காங்கல்ல, மாரியக்காவோட சொந்தக்காரங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அடுத்து இவங்க அந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு ஆட்டோவில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நேராக சொர்ணவதியை நேராக முதலாக சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது பார்த்தோம் அப்படின்னாக்கா சொர்ணவதி வழக்கம் போல் பேசுகிறாங்க. ஆனால் ருக்கு இந்த தடவை சும்மா இல்லை, ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஆனால் தனம் ரொம்ப பேச்சை குறைச்சிட்டு அழகாக ஒரு சவால் விட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது பண்ணும்போது நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, ஸ்டோரியில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சத்திரியன் இருக்காங்கல்ல, மூர்த்தியோட தம்பி இருக்காங்கல்ல, அந்த சத்திரியன் பார்த்தோம்னா பூர்ணிமா, அதாவது கதிரோட வீட்டில் இருக்காங்கல்ல பூர்ணிமா, அவங்க மேலே பார்த்தோம்னா ஒரு க்ரஷில் அவங்க மேலே ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. போகும்போது சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டோரியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிலா பாப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் கண்ணு வந்திருக்குங்கிற விஷயத்தில் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். ஏன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூர்த்தியோட அம்மா ருக்கு இருக்காங்களா, அவங்களுமே இன்றைக்கான எபிசோடில் அப்படியே ரொம்ப மனசார சொல்கிறாங்க, அந்த கண்ணு மருந்துலாம் போட்டதுக்கப்புறம் இந்த பாப்பாவை பக்கத்தில் பார்க்கும்போதும் அந்த கண்ணை பார்க்கும்போதும் அந்த பாப்பாவுக்கிட்ட பேசும்போதும் என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க. இதை தான் ஆரம்பத்தில் அந்த நிலா பாப்பாவை பார்க்கும்போது தனமும் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.